வணக்கம் உறவுகளே, இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். உங்களோட வாழ்க்கையில் இன்னும் ஒரு கலர்ஃபுல்லான ஒரு பேஜ் உங்களோட கையில் கிடச்சிருக்கு. இந்த புத்தகத்தை, உங்களோட வாழ்க்கை புத்தகத்தை இந்த கலர்ஃபுல்லான பேஜ் முதலும் அலங்கரிச்சிருக்கும், இனியும் அலங்கரிக்கும். இந்த புத்தகத்தில் இருக்கிற இந்த கலர்ஃபுல்லான பேஜ் மட்டுமில்லை, இந்த புத்தகத்தில் நீங்கள் என்ன எழுத போகிறீங்கன்றதை பொறுத்து தான் உங்களோட வாழ்க்கையில் அந்த புத்தகம் எவ்வளவு சுவாரஸ்யமானது என்றது தீர்மானிக்கப்படும். உண்மையிலேயே எங்களோட வாழ்க்கை புத்தகத்தின் சில பகுதிகள் ஏற்கனவே எழுதப்பட்டு தான் எங்களோட கையில் கிடைச்சிருக்கின்றது என்ற தனிப்பட்ட கருத்து. சில இடங்கள் உங்களுக்காக வெறுமையாக விடப்பட்டிருக்கும், உங்களோட கதையை நீங்கள் எழுதுறதுக்கு. சில இடங்களில் ஃபில்லிங் த பிளாங்க்ஸ், இடைவெளி நிரப்புறதுக்கு விடப்பட்டிருக்கு. அந்த இடைவெளிகளையும் அந்த வெற்றுத்தாள்லையும் நீங்கள் என்ன எழுத போறீங்கன்றதை பொறுத்து தான் உங்களோட வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. நீங்கள் அன்பு, பாசம் போன்ற நல்ல வார்த்தைகளை, நல்ல எண்ணங்களை கொண்டு அந்த புத்தகத்தை, அந்த பேஜை நிரப்பினீங்கன்னு சொன்னால் உங்களோட புத்தகம், உங்களோட வாழ்க்கை கதை நன்றாக வந்து முடியும். அந்த வாழ்க்கை கதையில் வெற்றி, முயற்சி, முன்னேற்றம் போன்ற நல்ல விஷயங்கள் வந்து சேரும். இந்த புத்தகத்தில் எங்கேயாவது வெறுப்பு, கோபம் அப்படியான பக்கங்கள் இருந்தால் அந்த பக்கங்களை அடிச்சறிஞ்சிருங்க. ஏன்னு சொன்னால், இந்த புத்தகத்தை நல்லா எழுதினீங்கன்னு சொன்னால், நல்ல சுவாரஸ்யமாக இருந்தால் இந்த புத்தகத்தை நிறைய பேர் வாசிப்பாங்க. மற்றவங்க வாசிக்கிறாக்காண்டி மட்டுமல்ல, இந்த புத்தகத்தை நீங்கள் திருப்பி பார்க்க, நீங்கள் அந்த பக்கங்களை திருப்பி வாசிக்க உங்களுக்கு வாழ்ந்து முடிச்ச ஒரு நிம்மதி, திருப்தி உங்களுக்கு கிடைக்கும். அந்த புத்தகம் எப்பவும் உங்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் இந்த டைம் கிடைச்சிருக்கிறது ஒரு புத்தகம் தான். அதை வீணாக்காதீங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இந்த புத்தாண்டு உங்களுக்கு எல்லோருக்கும் நல்லதை கொடுக்கும் என்று இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.